ஐயனார் துறையில இன்னைக்கு சுவாரஸ்யமாக என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிலாவும் பல்லவனும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் பல்லவன் வந்து நிறைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவான். அப்போ தான் நிலா கேட்பாங்க, ஏன்டா இத்தனை சட்டை மாற்றுற, ஒரு சட்டை மாற்றின்னு வர மாட்டியான்னு கேட்பாங்க. இல்லை நீ நான் அவங்க கூட கோவிலுக்கு வரல, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், அதனால் நிறைய ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன். சரி கிளம்பிட்டியா, வா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எந்த கோவிலுக்கு போகலான்னு கேட்பாங்க. இங்கேயும் எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ரோட்டில் நடந்துருப்பாங்க. நீங்கள் கோவிலுக்கெலாம் போக மாட்டியா டெய்லியும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கோவிலுக்கு போவேன், என் பர்த்டே அன்றைக்கி மட்டும் போயிட்டு வருவேன். ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. தனியாக எப்படி போகிறது, யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போகலாம். எப்பயாவது சோழன் அண்ணா மட்டும்தான் வருவார், நான் அவர் கூட தான் போவேன். இப்போ நான் எந்த கோவிலுக்கு போகலான்னு கேட்பாங்க நிலா. முருகர் கோவிலுக்கு போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எந்த வேணுனாலும் அது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா கேட்பாங்க, நீ என்ன வேண? அதுவா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு அண்ணி வேணும்னு நினச்சேன், அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, என்ன சோழன் அண்ணனுக்கு நடந்துருச்சு, நான் சேரன் அண்ணனுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா போகலான்னு சொல்லி நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் கார்த்திகாவும் வருவாங்க. கார்த்திகா வந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்பாங்க. கோவிலுக்கு தான் போகிறோம், பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நானும் அதே கோவிலுக்கு தான் போகிறேன், அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வா போகலான்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம போகிறோம்ல அந்த கோவில், அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவும் சொல்லுவாங்க. சரி வாங்க போகலாம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நிலாவும் சொல்லுவாங்க, நீங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.